Good morning everybody. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது யூனிட் 1ல மாடியூல் நம்பர் 4. ஸோ மாடியூல் நம்பர் 4ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஷர்லி மாய்ஸ்சர் மீட்டர் யூஸ் பண்ணி எப்படி மாய்ஸ்சர் ரீகெயினை எஸ்டிமேட் பண்றது அப்படிங்கறத பார்க்க போறோம். அதுபோக ஸ்டாண்டர்ட் ரீகெயின் என்னன்னு பார்க்க போறோம். ஃபைனலி ஸ்டாண்டர்ட் ரீகெயின் வேல்யூஸ் ஆஃப் வேரியஸ் ஃபைபர்ஸ் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி மாடியூல் 3ல நம்ம என்னென்னலாம் பார்த்தோம் அப்படிங்கறத பத்தி ஒரு ஸ்மால் டிஸ்கஷன். மாடியூல் 3ல மாய்ஸ்சர் கண்டென்ட்னா என்னன்னு பார்த்தோம், மாய்ஸ்சர் ரீகெயின்னா என்னன்னு பார்த்தோம், எஸ்டிமேஷன் ஆஃப் மாய்ஸ்சர் கண்டென்ட் அண்ட் மாய்ஸ்சர் ரீகெயின் யூசிங் கண்டிஷனிங் அவன் நம்ம பார்த்தோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம பார்க்க போறது போன மாடியூல்ல ஒரு சிம்பிள் ப்ராப்ளம் உங்களுக்கு கொடுத்துருந்தேன். ஸோ அதை எல்லாரும் கால்குலேட் பண்ணி வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதை தான் இப்போ பார்க்க போகிறோம், எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு. ஸோ ஃபர்ஸ்ட் மாய்ஸ்சர் கண்டென்ட் எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு நமக்கு ரெண்டு வேல்யூ வேணும், W1 அண்ட் W2. நான் அது உங்களுக்கு ஏற்கனவே கொடுத்துருந்தேன். 50 கிராம்ஸ் W1ஓட வேல்யூ அண்ட் W2ஓட வேல்யூ 45 கிராம்ஸ் அப்படின்னு கொடுத்துருந்தேன். ஸோ அதைத்தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். 50 grams W1 and 45 grams W2 divided by W1. So the W1 oda value again 50 grams. So இதைத்தான் நான் இங்கே வந்து சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை நம்ம கால்குலேட் பண்ணி வேல்யூ கண்டுபிடிச்சா 10 வரும். ஸோ மாய்ஸ்சர் கண்டென்ட் ஆஃப் த பர்டிகுலர் ஃபைபர் இஸ் 10%. ஸோ நெக்ஸ்ட் மாய்ஸ்சர் ரீகெயின் நம்ம எப்படி கண்டுபிடிக்கலான்னு பார்ப்போம். மாய்ஸ்சர் ரீகெயினுக்கு சேம் W1 தெரியணும், நமக்கு W2ஓட வேல்யூ தெரியணும். ஸோ அதே தான் இங்கேயும் W1ஓட வேல்யூ 50 கிராம்ஸ் கொடுத்துருந்தேன், W2ஓட வேல்யூ 45 கிராம்ஸ் கொடுத்துருந்தேன். ஸோ இங்கே டிவைடட் பை W2. ஸோ 45 கிராம்ஸ் நம்ம இங்கே கீழே கொடுத்துருக்கோம். ஸோ இதை கால்குலேட் பண்ணால் உங்களுக்கு கிடைக்கிற ஆன்சர் வந்து 11.11. So moisture regain oda value 11.11%. So coming into module 4, idhula nama Shirley moisture meter பத்தி பார்க்க போறோம். So இந்த Shirley moisture meter நம்ம எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா moisture regain of raw cottonனையும் grey cotton யானையும் கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த ஷர்லி மாய்ஸ்சர் மீட்டர் நம்ம யூஸ் பண்றோம். ஸோ இது என்ன பிரின்சிபிள்ல ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் ஃபைபர் வேரிஸ் வித் ரீகெயின் வேல்யூ. ஸோ ஃபைபரோட ரீகெயின் வேல்யூ பொறுத்து அதோட எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டன்ஸ் வந்து மாறுபடும். ஸோ அதை மெஷர் பண்ணி தான் நம்ம மாய்ஸ்சர் ரீகெயினை வந்து கண்டுபிடிக்க போறோம். So what is electrical resistance? Electrical resistance அப்படிங்கிறது opposition of flow of electric current. Electric current எவ்வளவு தூரம் அந்த ஃபைபர் வந்து அப்போஸ் பண்ணுது, flow ஆக விடாம தடுக்குது அப்படிங்கிறத வச்சு நம்ம என்ன பண்ண போறோம், moisture regain of the ஃபைபரை இல்லைன்னா யானை கண்டுபிடிக்க போறோம். ஸோ இப்போ சாம்பிள் ட்ரையாக இருந்துச்சுன்னா ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப ஹையாக இருக்கும். அதே மாதிரி சாம்பிள் வெட் கண்டிஷனில் இருந்தால் ரெசிஸ்டன்ஸ் லோவாக இருக்கும். ஸோ இந்த எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டன்ஸை மெஷர் பண்ணி தான் ரீகெயினை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். திஸ் இஸ் த டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஷர்லி மாய்ஸ்சர் மீட்டர். ஸோ இதில் டயல்ஸ் இருக்கும், அந்த டயல்லேருந்து தான் நம்ம ரீடிங்ஸ் நோட் பண்ணுவோம். ஒரு டயல் வந்து 7 to 11% மெஷர் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இன்னொரு டயலில் வந்து 2 மெஷரிங்ஸ் இருக்கும். தட் இஸ் அதில் உள்ள ஒரு டயல் வந்து 9 to 15% ஆஃப் ரேஞ்ச் காட்டும். அந்த சி அப்படிங்கிற டயல் வந்து 5 to 9% ஆஃப் ரீகெயின் வேல்யூவை மெஷர் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதுபோக இதில் அட்ஜஸ்டிங் நாப் இருக்கு, ஜீரோ அட்ஜஸ்டர் இருக்கு, மேக்ஸிமம் அட்ஜஸ்டர் இருக்கு,
ஸ்விட்ச் இருக்கு, இதை வச்சு நம்ம ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம் எக்யூப்மெண்ட்டை. தென் எலக்ட்ரோடு இருக்கு. ஸோ இந்த எலக்ட்ரோடு தான் அந்த ரீகெயின் வேல்யூவை மெஷர் பண்ண போகுது. ஸோ திஸ் இஸ் எலக்ட்ரோட், இது வந்து எலக்ட்ரோடோட ஹோல்டர். ஸோ அண்ட் ஜே இஸ் த ஃபைபர் டஃப்ட். இதோட மாய்ஸ்சர் ரீகெயின் தான் நம்ம மெஷர் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இங்கே நம்ம காமிச்சிருக்கிறது என்ன அப்படின்னா, அந்த எலக்ட்ரோடோட டயக்ராம் மட்டும் கொஞ்சம் பெருசாக நம்ம காமிச்சிருக்கோம். ஸோ இந்த எலக்ட்ரோடு எப்படி இருக்கும் அப்படின்னா, அவுட்டர் வந்து மெட்டலாக இருக்கும், இன்டீரியர் பார்ட்ஸ் எல்லாம் நம்ம என்ன பண்ணியிருப்போம், எபோனைட் வச்சு ஃபில் பண்ணியிருப்போம். ஓகே, இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது தான் ஷெர்லி மாய்ஸ்சர் மீட்டரோட ஃபோட்டோகிராஃப். இங்கே தான் டயல்ஸ் இருக்கும். நம்ம இதுலேருந்து தான் என்ன பண்ணுவோம், ரீடிங்ஸ் வந்து நோட் பண்ணுவோம். ஸோ இதுதான் ஹோல்டர். ஸோ இதில் தான் நம்ம என்ன பண்ணியிருப்போம், அந்த எலக்ட்ரோடை ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். ஸோ இதுதான் எலக்ட்ரோட். இப்போ நம்ம எதுக்குரிய எலக்ட்ரோட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம், யானோட ரீகெயினை கண்டுபிடிக்கிறதுக்குரிய எலக்ட்ரோடை இங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ யானோட மாய்ஸ்சர் ரீகெயினை நீங்கள் எங்கே மெஷர் பண்ணிக்கலாம், இங்கே உள்ள டயல்லேருந்து ரீடிங்ஸ் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இன்கேஸ் ஒரு ஃபைபரோட மாய்ஸ்சர் ரீகெயின் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இங்கே இருக்கிற இந்த எலக்ட்ரோடு என்ன பண்ணணும், நம்ம ஹோல்டரில் மாட்டிக்கணும். இந்த எலக்ட்ரோட ஹோல்டர் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த எலக்ட்ரோடை கொண்டு போய் இதில் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா காட்டன் ஃபைபரோட மாய்ஸ்சர் ரீகெயினை நீங்கள் மெஷர் பண்ணிக்கலாம். கம்மிங் டு டிஸ்கிரிப்ஷன், நம்ம ஏற்கனவே பார்த்தது தான், உங்களுக்கு ஃபிகர்லேயே நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ அகெயின் ஐ எம் ரிப்பீட்டிங் த சேம். அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில் ஒரு எலக்ட்ரோடு இருக்கும். ஸோ எலக்ட்ரோடுக்கு இன்னர் சைடு என்ன நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம் அப்படின்னு பார்த்தோம்னா, எபோனைட் இருக்கும், எபோனைட் வச்சு ஃபில் பண்ணியிருப்போம். ஸோ அந்த எலக்ட்ரோட ஹோல்டரில் நீங்கள் ஃபிட் பண்ணீங்க. ஸோ அதை ஃபைபர் மேலே ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா கரண்ட் பாஸ் ஆகும். ஸோ அந்த ரெசிஸ்டன்ஸை வந்து மெஷர் பண்ணுறதுக்கு நமக்கு டயல்ஸ் இருக்குது. ஸோ ஒரு டயல் வந்து 7 to 11% கவர் பண்ணும் நார்மல் ரேஞ்சை. இன்னொரு டயலில் 2 ரேஞ்ச் இருக்கும். ஒன்று வந்து வெட் ஃபைபரோட ரீகெயினை மெஷர் பண்ணுறது, தட் இஸ் 9 to 15%. இன்னொன்று ட்ரை ஃபைபர்ஸோட ரீகெயினை மெஷர் பண்ணுறது, தட் இஸ் 5 to 9%. ஸோ அடுத்து நம்ம ப்ரொசீஜருக்குள்ளே வந்துட்டோம். நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி 2 எலக்ட்ரோடு வந்து இருக்கும். ஒன்று வந்து காட்டன் ஃபைபருக்கு மெஷர் பண்ணுறது, இன்னொரு எலக்ட்ரோடு வந்து யானோட ரீகெயினை மெஷர் பண்ணுறதுக்கு. ஸோ இன்கேஸ் நீங்கள் காட்டனோட ரீகெயின் மெஷர் பண்ணணும் அப்படின்னா அதுக்குரிய எலக்ட்ரோடு எடுத்து எலக்ட்ரோட் ஹோல்டரில் நீங்கள் என்ன பண்ணணும், ஃபிக்ஸ் பண்ணணும். இன்கேஸ் யானோட மாய்ஸ்சர் ரீகெயின் நீங்கள் மெஷர் பண்ணணும் அப்படின்னா அதுக்குரிய எலக்ட்ரோடு எடுத்து நீங்கள் ஹோல்டரில் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ பிஃபோர் ஸ்டார்டிங் த ப்ரொசீஜர் என்ன பண்ணணும் அப்படின்னா, இன்ஸ்ட்ருமெண்ட்டில் 0 இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ இதெல்லாம் செக் பண்ணி நம்ம எலக்ட்ரோடில் கொண்டு போய் எலக்ட்ரோடு ஹோல்டரில் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். பண்ணதுக்கு அப்புறமா என்ன பண்ணணும், இன்கேஸ் காட்டன் ஃபைபரை நம்ம மெஷர் பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபைபர் மேலே வச்சு ப்ரெஸ் பண்ணணும். ஆட்டோமேட்டிக்கலி ப்ரெஸ் பண்ண உடனே அந்த டயலில் உங்களுக்கு ரீகெயின் வேல்யூ தெரியும். ஸோ அதுலேருந்து என்ன பண்ணுவீங்க, நீங்கள் ரீகெயின் வேல்யூவை நோட் பண்ணுவீங்க. ஸோ இந்த ப்ரொசீஜரை நம்ம திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருப்போம். டிஃப்ரெண்ட் பிளேசஸ் ஆஃப் த ஃபைபரில், வேரியஸ் பிளேசஸில் நம்ம ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ நம்பர் ஆஃப் ரீடிங்ஸ் ஆர் டேக்கன். எத்தனை தடவை நம்ம ரிப்பீட் பண்ணுறோமோ அத்தனை ரீடிங்ஸையும் நம்ம என்ன பண்ணணும், நோட் பண்ணிக்கணும். ஃபைனலி ஆவரேஜ் கண்டுபிடிச்சிக்கணும். அந்த ஆவரேஜ் தான் ரீகெயின் வேல்யூ ஆஃப் காட்டன் ஃபைபர் ஆர் காட்டன் yarn. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஸ்டாண்டர்ட் ரீகெயின்னா என்ன. ஸ்டாண்டர்ட் டெஸ்டிங் அட்மாஸ்பியரில் பர்டிகுலர் ஃபைபர் என்ன ரீகெயின் வேல்யூ காமிக்குதோ அதுதான் என்னது, ஸ்டாண்டர்ட் ரீகெயின் நம்ம சொல்கிறோம். ஸோ ஸ்டாண்டர்ட் டெஸ்டிங் அட்மாஸ்பியர் அப்படிங்கிறது நம்ம எதை சொல்கிறோம், ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி 65% அண்ட் டெம்பரேச்சர் ஆஃப் 20 + or - 2 degrees Celsius. இதுதான் நம்ம ஸ்டாண்டர்ட்
டெஸ்டிங் அட்மாஸ்பியர் சொல்லுவோம். ஸ்டாண்டர்ட் ரீகெயின் வேல்யூஸ். ஸோ ஒரு ஃபைபருக்கும் அந்த ஸ்டாண்டர்ட் ரீகெயின் வேல்யூ மாறும். ஸோ ரா காட்டனுக்கு அது எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 8.5% இருக்கும். காட்டன் யானுக்கு 7 to 7.5% இருக்கும். சில்கோட வேல்யூ 11%. உள்ளோட ரீகெயின் வேல்யூ 17%. விஸ்கோஸோட வேல்யூ 13%. நைலான் 6 இதோட ஸ்டாண்டர்ட் ரீகெயின் வேல்யூ எவ்வளோனா 4%. அண்ட் பாலியஸ்டருக்கு தான் ரொம்ப லீஸ்ட் வேல்யூ இருக்குது, தட் இஸ் 0.4%. ஸோ இது எல்லாம் தான் ஸ்டாண்டர்ட் ரீகெயின் வேல்யூஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஃபைபர்ஸ். ஸோ இதோட நம்ம மாடியூல் 4ஓட எண்டுக்கு வந்துட்டோம். ஒரு சின்ன ரீகேப். இதில் என்னென்னலாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் மாடியூல் 4ல்? எஸ்டிமேஷன் ஆஃப் மாய்ஸ்சர் ரீகெயின் பை ஷெர்லி மாய்ஸ்சர் மீட்டர். ஸோ எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டன்ஸை நம்ம மெஷர் பண்ணுறது மூலமாக நம்ம என்னென்ன கண்டுபிடிச்சோம்? மாய்ஸ்சர் ரீகெயின் வேல்யூவை கண்டுபிடிச்சோம். ஸோ அதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணோம்? ஷெர்லி மாய்ஸ்சர் மீட்டர் யூஸ் பண்ணோம். எலக்ட்ரோட ஃபைபர்லையோ யான்லையோ ப்ரெஸ் பண்ண உடனே அதில் கரண்ட் பாஸ் ஆகும். அதோட ரெசிஸ்டன்ஸை மெஷர் பண்ணி அந்த டயல் வந்து இண்டிகேட் பண்ணும். ஸோ டயல்லேருந்து டைரெக்டாக நம்ம ரீகெயின் வேல்யூவை ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் நம்ம ஷெர்லி மாய்ஸ்சர் மீட்டர் பற்றி பார்த்தது. ஸோ ஸ்டாண்டர்ட் ரீகெயின் வேல்யூஸ் பார்த்தோம். வேரியஸ் ஃபைபருக்கு ஒரு ஃபைபருக்கும் என்னென்ன ஸ்டாண்டர்ட் ரீகெயின் வேல்யூ இருக்குது அப்படிங்கிறது. ஸோ இதுதான் நம்ம இந்த மாடியூலில் பார்த்துருக்கோம். ஸோ இது நீங்கள் புக்கில் ரெஃபர் பண்ணணும்னா பேஜ் நம்பர் 8, 9 and 10 இருக்குது. ரெஃபர் பண்ணுங்கள் புக் எடுத்து. டயக்ராம்ஸ் வரைஞ்சி பாருங்கள். டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் படித்து பார்க்காம எழுதி பாருங்கள். எக்ஸாம்ஸ்க்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதோட நம்ம மாடியூல் 4 முடிச்சுக்கலாம். தேங்க்யூ ஸோ மச். see you again in module 5. ஸோ மாடியூல் 5ஓட உங்களுக்கு இந்த யூனிட் வந்து கம்ப்ளீட் ஆகுது. வெரி ஸ்மால் யூனிட், ஃபஸ்ட் யூனிட் பொறுத்த வரைக்கும். ஸோ உங்களுக்கு வந்து 5 மாடியூல்ஸை நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம். பட் செகண்ட் யூனிட் உங்களுக்கு வந்து கொஞ்சம் நிறைய மாடியூல்ஸ் வந்து வரும். ஓகே.